الرحيم سبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم له ملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم هو الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير له ملك السماوات والأرض وإلى الله ترجع الأمور يولج الليل في النهار ويولج النهار في الليل وهو عليم بذات الصدور آمنوا بالله ورسوله وأنفقوا مما جعلكم مستخلفين فيه فالذين آمنوا منكم وأنفقوا لهم أجر كبير وما لكم لا تؤمنون بالله والرسول يدعوكم لتؤمنوا بربكم وقد أخذ ميثاقكم إن كنتم مؤمنين هو الذي ينزل على عبده آيات بينات ليخرجكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியவர்களாக தங்களுடைய உரையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து மறுமையில் நம்மை நஷ்டவாளியாக்கக்கூடிய
பெரும்பாவங்கள் மற்றும் அனைத்து காரண காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவதோடு, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் மறுமை நாளிலே தந்தருளி, அவனுடைய சட்டதிட்டங்களுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு நடந்து முஸ்லிமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஈமானின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றான மலக்குமார்களை நம்புவது என்ற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் வானவர்களை குறித்து தொடர்ந்து ஒரு 3 தினங்களாக நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்ட அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்ய வேண்டும். அடுத்து ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் மறுமையை நம்புவது. மறுமையை பொறுத்தவரையில் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாளின் மீது முழுக்க முழுக்க நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவாகவே குறிப்பிடுகிறார்கள். மறுமையினுடைய முழு அம்சங்களையும் இந்த உரையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க போவது இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாளுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான ஒரு பேர் அழிவு ஏற்பட போகிறது. இஸ்லாம் அந்த பேர் அழிவுகளை குறித்து சொல்லும் பொழுது நிறைய முன் அறிவிப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் இந்த மனித சமூகத்திற்கு விளக்கி இருக்கிறார்கள். கியாம நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் இப்படியான அறிகுறிகள் ஏற்படும். இந்த அறிகுறிகள் ஏற்படும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உலகம் அழிய போகிறது, கியாம நாள் நெருங்கிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சில முன்னறிவிப்புகள் உண்டு. அதில் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், 99 முன்னறிவிப்புகளும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது. எந்தெந்த முன்னறிவிப்புகள், கியாம நாளை நெருங்கக்கூடிய அறிகுறிகள் எதெல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்து விட்டது, எந்தெந்த அறிகுறிகள் எல்லாம் இனி வரப்போகிறது என்பதை இந்த வகுப்பிலே நாம் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை கொண்டும் உங்களுக்கு எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த உரைகளுடைய மொத்த ஆதார நூல்கள் புகாரி, முஸ்லிம், அஹ்மத், தபரானி, பஸார், தாரகுத்னி, நஸஈ போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலிருந்து ஆதாரபூர்வமான நபிமொழியாக தொகுக்கப்பட்ட சம்பவங்களைத்தான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார். அப்படி இறை தூதராக அனுப்பப்படும் பொழுது 2 கொள்கையை ஆழமாக அந்த மக்கள் மத்தியிலே முன்வைத்தார்கள். ஒன்று, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இது ஒரு கொள்கை. இரண்டாவது, மறுமையை நம்ப வேண்டும், மறுமையை குறித்துள்ள கொள்கை. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டுகால